இந்தியாவில் ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் அங்கு இந்தியாவில் இருக்கிற ஊழியர்களுடைய தவறுகளை எடுத்து காட்டுறது தான் அவர்களுடைய ஒரே ஊழியமாக இருக்கிறது. அது ஊழியம் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவர்கள் செய்கிற ஊழியம் அது. இந்த ஜொஷுவா என்ற சகோதரன் என்ன சொல்கிறார் என்றால், அநியாயமாய் அவர்கள் அவ்வாறு காரியத்தை செய்துவிட்டார்கள். அப்படி ஆலயத்துக்கு அவ்வாறான ஒரு மரணத்தோடு வந்து சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார். ஆகையால் அந்த ஆத்துமாக்கள் செய்த காரியம் தேவன் ஒரு நாளும் வெள்ளி நகையாட போகிற ஒரு காரியம் அல்ல. அது மிகவும் தவறான ஒரு உபதேசம். எந்த ஒரு கிறிஸ்தவனும் சபை கூடி வருதலை கைவிடக்கூடாது. So, going to a Katida church or attending the meeting is equal to glorifying God. இப்படி எந்த அதிகாரத்தில் எந்த வசனத்தில் இருக்குன்னு தெரியல. வேத அறிவு இருந்ததுன்னா ஒருவேளை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். என்றைக்குமே அந்த ஞாயிறு ஆராதனை ஒரு சபை கூடி வருதல் தயவு செஞ்சு லேட்டாக போயிடாதீங்க. இருக்கிறதுலே ஒரு மட்டமான மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற சாட்சியை ஐயா சொல்ல போகிறாரு, கேளுங்க. அந்த அக்கா சொன்ன வார்த்தை, என் பிள்ளை செத்து போச்சு, ஆனால் எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கு, என் பிள்ளையை ஒரு நாள் பரலோகத்தில் பார்ப்பேன், ஆனால் எனக்காக 8 மணிக்கு முன்னாடியே ஏசப்பாங்க வெயிட் பண்ணுவார், நான் அவரை காத்திருக்க வைக்கவே மாட்டேன் பாஸ்டர். எவ்வளோ பெரிய அறியாமை பார்த்தீங்களா? இந்த சபையை நடத்துகிற பாஸ்டர் சர்ச்சுனா என்ன, தேவன்னா யாரு, நம்ம எப்படி செயல்படணும், புதிய ஏற்பாட்டில் எப்படி செயல்பட்டுருக்காங்க, இந்த காரியங்களெல்லாம் சொல்லாததுனால ஒரு குடும்பம் எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கையில் இருந்து தன்னுடைய மகனை கூட, இவர் சொல்கிற சாட்சி உண்மையா பொய்யான்னு தெரில, ஒரு வேலை உண்மையாக இருந்தால் சொந்த பிள்ளை இறந்தது கூட பொருட்படுத்தாமல் ஆண்டவர் ஏசப்பா அங்கே காத்து நிற்பாருன்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில் அந்த ஒரு சர்ச்சை போய் அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பரிதாபம். காரணம் என்ன? இவர்களுடைய பக்தி வைராக்கியம் அறிவுக்குரிய பக்தி வைராக்கியமாக இல்லை. எந்த அறிவுக்குரிய? வேத அறிவுக்குரிய, தேவனை பற்றிய அறிவுக்குரிய. வேதத்தின்படி ஒரு கிறிஸ்தவன் சபையாக செயல்படுவானா இல்லை கட்டிட சபைக்கு தேவனை தேடி போவானான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயே ஆகணும், அதாவது கட்டிட சபைக்கு. அப்படி போகலன்னா பாவம், பாவத்தினால சாபம், சாபத்தினால கிட்டத்தட்ட மரணம் கூட நேரிடலாம். அதுலேயும் ஆதி திருச்சபையை போல் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாராம். வர நாட்களில் நம்ம ஆதி திருச்சபைன்றாங்க பார்த்தீங்களா, ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ், அங்கேருந்து சபை கூடுதல் எப்படி பண்ணாங்கன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன ஜென்ரலாக நம்ம சபைனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அவுட்லைனை வேதத்தினுடைய பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்ப்போம். ஸோ கோயிங் டு எ கட்டிட சர்ச் ஆர் அட்டெண்டிங் த மீட்டிங் இஸ் ஈக்குவல் டு க்ளோரிஃபையிங் காட். இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் நம்முடைய செய்தியை கொடுக்க போகிறோம். நம்முடைய பரிசுத்த ஆவிக்கு ஊடாக நீர் தாமே பேசி ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக எங்கள் கண்களை திறந்தரலும், கேட்கிறவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை செய்யும். எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சித்தம் அல்லவும் சித்தம் என்ற வரும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மட்டும் சிலுவை சுமச்ச இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு வேதாமத்தை குறித்து ஒரு பேசிய ஒரு சகோதரனை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்தியாவில் ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் அங்கு இந்தியாவில் இருக்கிற ஊழியர்களுடைய தவறுகளை எடுத்து காட்டுறது தான் அவர்களுடைய ஒரே ஊழியமாக இருக்கிறது. அது ஊழியம் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவர்கள் செய்கிற ஊழியம் அது. அவர்கள் இப்போ அண்மை காலத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் எப்போ திருந்துவார்கள், அதான் அந்த வீடியோ. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள் எப்போ திருந்துவார்கள். அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒரு நாளை நியமித்து, அதாவது தேவன் எங்களுக்கு பரிசுத்தமாக்கி ஆசீர்வாதிக்கப்பட்டு கொடுத்த அந்த நாளை கையை விட்டுட்டு நாங்கள் அவரவர் வீடுகளிலே இருந்து ஆராதித்தால் காணும், நாங்கள் ஒரு கட்டிட சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இன்னொன்று போட்டிருக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை தேவனை தேடி ஓடும் மக்களே, வேதத்தின் தேவனை அறிந்து கொள்வது எப்படி? அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் தெளிவாக சொல்லிக்கொண்டு போகிற இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது மிகவும் கவலையான ஒரு செய்தி இருக்கின்றது. அந்த செய்தி, அதாவது ஒரு குடும்பத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அந்த குடும்பத்தில் இருக்கிறது ஒரே ஒரு மகன்.
இந்த செய்தி சொல்றவர் அவ்வாறான ஒரு செய்தியை சொல்லுகின்றார். அன்றைய நாள் நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம், அவருடைய மகன் மரித்து விட்டார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆலயத்துக்கு நேரத்துக்கு வந்து விடுகிறார். ஆலயத்தில் ஒருவருக்குமே அவருடைய மகன் மரித்த விடயம் தெரியாது. அப்ப இந்த ஜொஷுவா என்ற சகோதரன் என்ன சொல்றார் என்றால், அநியாயமாய் அவர்கள் அவ்வாறு காரியத்தை செய்து விட்டார்கள். அப்படி ஆலயத்துக்கு அவ்வாறான ஒரு மரணத்தோடு வந்து சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். நான் அவர்களுக்கு முதலாவது, இயேசு இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது தன்னுடைய சீஷனுக்கு கொடுத்த கட்டளையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கட்டளையிலே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21, 22. அதாவது இயேசு ஒரு சீஷனை பார்த்து அழைக்கிறார் தன்னோடு வரும்படி. அப்பொழுது இந்த சீஷன் என்ன சொல்லுகிறான் என்றால், முதலாவது என் மரித்த தாப்பனை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு சுவாமி என்ன பதில் கொடுக்கிறார் தெரியுமா? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டு, நீ என்னை பின்பற்றி வா. அதாவது மரித்த தாப்பனை கூட அடக்கம் பண்ணாமல் தன்னோடு கூட வரும்படி கட்டளையிட்டவர் இயேசு. படிவாத் விளங்கிக் கொள்ளும். ஆகையால் அந்த ஆத்துமாக்கள் செய்த காரியம் தேவன் ஒரு நாளும் வெள்ளி நகையாட போற ஒரு காரியம் அல்ல. அது ஒரு விசுவாசத்தில் செய்யப்படுகின்ற ஒரு காரியம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் யோசுவா என்ற இந்த சகோதரன் இவ்வாறான உபதேசத்துக்கு கடந்து வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், கட்டிட சபைகள் தேவையில்லை, நாங்கள் ஒரு நாள் போய் தேவனை ஆராதிக்க தேவையில்லை, நாங்கள் இந்த நாளும் தேவனை ஆராதிக்கலாம் என்ற கோட்பாட்டுப்படி இவர்கள் இருக்கிறார்கள். அது மிகவும் தவறான ஒரு உபதேசம். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவி பெற்ற பின்பு நீங்கள் வாசித்து கொண்டு போனீர்கள் என்றால் 46, 47 அவர்கள் அனுதினமும் ஆத்துமாக்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் நீங்க பாருங்க, வேதத்தில் இந்த ரட்சிக்கப்படுகிறவர்கள் வீடுகளிலேயோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்திலேயோ சேர்த்துக் கொள்ளப்படவில்லை, அவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனால் சபை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு கட்டிடம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் கூடுற இடமே ஒரு கட்டிடம் தான். இவர்கள் வீட்டிலிருந்து கூடினா அதுவும் ஒரு கட்டிடம் தான். அது கொட்டிலாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி, தேவ ஜனங்கள் கூட வேணும் என்பதுதான் இயேசுவினுடைய விருப்பம். அதை ஒருபோதும் நாங்கள் மறுத்து விடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் சொல்றார், நான் தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லுகிறார். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆனால் லூக்கா 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு போய் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இயேசு சுவாமி இந்த பூமியிலே வாழுகின்ற காலத்திலே வழக்கத்தின்படி தேவாலயத்துக்கு போறது அவருடைய ஒரு ஜீவியத்தின் ஒரு அங்கமாக இருந்தது. அதே காரியத்தை தான் அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டிலும் பின்பற்றினார்கள். ஆனால் இந்த சகோதரன் சொல்றார், எதிர்வரும் காலத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு பின்பு எப்படி அவர்கள் கூடினார்கள் என்பதை சொல்லுகிறேன். ஆரம்பத்திலே நீங்கள் ஒன்றை சிந்தியுங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய கிறிஸ்தவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கிறதுக்கே ஒரு இடம் இருக்கவில்லை. உதாரணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்நியர்களுடைய வீட்டிலே தான் தங்கினார் என்று நாங்கள் வேதத்திலே அநேக இடத்திலே நாங்கள் அதைத்தான் கேட்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு வீடோ ஒரு வாசலோ ஒரு சொந்த இடமோ ஒரு ஆலயமோ ஒன்றுமே ஆதி கிறிஸ்தவர்களுக்கு இருக்கவில்லை. அதனால் அவர்கள் வீடுகளிலே தான் தங்கள் ஆராதனையை வைத்தார்கள். இன்று கூட ஒரு ஆராதனையை ஒரு மனிதன் வீட்டிலே வைத்தால் அதில் எந்த விதமான தவறும் இல்லை. இப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுமானால் பரவாயில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பவுல் என்ன அழகாக எங்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லுகிறார் என்றால், சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல்
நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம். ஆகையால் பவுல் தெளிவாக சொல்லுகின்றார், எந்த ஒரு கிறிஸ்தவனும் சபை கூடி வருதலை கைவிடக்கூடாது என்று. இது தேவனுடைய ஒரு கட்டளை. இது பவுலும் திட்ட தெளிவாக எபிரேயர் நிருபத்தில் எழுதுகிறார். ஆகையால் எந்த ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையிலும் தேவாலயத்தை விட்டு ஒரு கிறிஸ்தவ கூட்டம், ஒரு கிறிஸ்தவ ஜனங்கள், ஒரு கிறிஸ்தவ ஐக்கியம் இல்லாமல் ஒரு போதும் கிறிஸ்தவம் கிடையாது. நீங்கள் மத்தேயு 16 அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. இப்போ சில நேரம் இந்த சகோதரன் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்றால், எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறோம் அங்கே நான் இருக்கிறேன், அதுதான் சபை. இது இங்கு மட்டும் இல்லை. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையுண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு என்று சொன்னது பிசாச, ஸ்திரீ என்று சொன்னது சபையை. அதைத்தான் சில ரோமன் கத்தோலிக்க குருவானவர்கள் அதை மரியாளுக்கு காட்ட முயற்சிக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு நன்றாக தெரியும், ஸ்திரீ என்று சொன்னால் சபை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் திட்ட தெளிவாக சொல்லுகின்றது, ஸ்திரீ என்றால் சபை என்று. ஆகையால் ஆதாம் ஏவாளுடைய காலத்திலே தேவனுடைய சபை உருவாயிற்று. எங்கு 2-3 பேர் கூடியிருக்கிறோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்றது அங்கும் இருக்கின்றது. ஆகையால் அந்த ஆதியில் இருந்து அந்தம் வரைக்கும் தேவனுடைய சபையை ஒருவனாலும் அளிக்க முடியாது. அவர் சொல்லுகின்ற அந்த வரலாறு பழைய ஏற்பாட்டில் அவ்வாறு அழகாக தேவனுடைய சபை வருமென்றால், முதலாவது நாங்கள் ஆதாமை பார்க்கிறோம், அடுத்ததாக நாங்கள் சேத்தை பார்க்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் ஏனோக்கை பார்க்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் மெத்துசலாவை பார்க்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் நோவாவை பார்க்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் சேத்தை பார்க்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் ஆபிரகாமை பார்க்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் ஈசாக்கை பார்க்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் யாக்கோபை பார்க்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் யோசேப்பை பார்க்கிறோம், அதற்கு பிறகு நாங்கள் மோசையை பார்க்கிறோம். இன்னும் அழகாக இந்த தேவனுடைய ஜனங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டிலே இன்னும் எவ்வளவு அழகாக அவர்கள் வருவார்கள் என்று பாருங்கள். ஆகையால் சபைக்கு போகக்கூடாது என்பதோ அல்ல சபை புதிய ஏற்பாட்டில் இல்லை என்பதோ இது இவர்களுடைய உபதேசமே ஒழிய இது தேவனுடைய உபதேசம் அல்ல. சரியோ? அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அது மிகவும் ஒரு தவறான உபதேசம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை ஒரு மூட நம்பிக்கையாக சொல்கிறார்கள். அடுத்ததாக, ஒரு சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பேதுருவானவரை சிறையிலே தள்ளுகிறார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சபையார் அனைவரும் ஒன்று திரண்டு பேதுருக்காக ஜெபிக்கிறார்கள். இப்போ இவ்வளவு அழகென்று பாருங்கள். தனி ஜெபம் வேறு, அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அறையை மூடிட்டு ஜெபியுங்க. இந்த ஊழியக்காரர்கள் சபையை குறித்து போதிக்கின்ற காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அநேக ஊழியக்காரர்கள் வேதத்தில் இல்லாத சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்கிறபடியான கருத்தை சபை ஒன்றொன்று இல்லை என்றோ அல்லது ஒரு கூட்டம் ஒன்று சேரக்கூடாது என்றோ ஒரு உபதேசம் இருக்கக்கூடாது என்றோ போதிப்பது பொய்யான உபதேசம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதனுக்கு சபை இல்லை என்றால் அவன் தன் காணிக்கை எங்கே கொடுப்பான்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அவன் எங்கு ஞானஸ்தானம் பெறுவான்? அவன் யாருடைய கையினால் ராபோஜனத்தை பெறுவான்? இப்படியே நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அது மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய செய்தி போகும். அப்படி என்றால் தேவனுடைய ஜனங்கள் எல்லா நாட்டிலும் இருக்கவன். அப்படின்னா நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் ஒரு 2-3 பேர் ஒரு இடத்திலே இருந்து கொண்டு நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் முழு உலகத்துக்கு மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறது போய். அவருடைய பிள்ளைகள் எல்லா நாடுகளிலும் எல்லா இனங்களிலும் எல்லா பாஷைக்காரிலும் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் இவர்கள் தேவனுடைய சபையை பற்றி போடுவார்கள் என்றால் நான் ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்களுக்கு தெளிவாக உறுதியாக பதில் சொல்லுகிறேன். தேவனுடைய சபையை இவர்களாலோ பிசாசானவர்களாலோ கடைசி வரையும் இந்த பூமியிலிருந்து அழிக்கவே முடியாது என்பது நீங்கள் நினைவில் வைத்திருக்க கொண்டு வேண்டிய ஒரு தேவ செய்தி.